வரலாறே நீ மீண்டும் வரமாட்டாயா என்று உலகத் தமிழர்கள் ஏங்கித் தவிக்கும்படி முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மிடம் இருந்து விடைபெற்ற நாள் என்று. இப்படி ஒரு தலைவர் நம்மிடையே வாழ்ந்தார் என்று எதிர்கால தலைமுறை நம்ப மறுக்கும் அளவிற்கு அனைத்து துறைகளிலும் அழுத்தமான முத்திரை பதித்த ஆளுமையாய் வாழ்ந்து மறைந்தவர் நம் கலைஞர். மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலேயே. எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைவசனகர்த்தா, பாடலாசிரியர், நாடக நடிகர், தலைவர், முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், சிறந்த ராஜதந்திரி, தேசிய அரசியலின் திசைகளை தீர்மானித்தவர் என்று அவர் தடம் பதிக்காத தலங்கள்தான் ஏது? எத்தனையோ பதவிகள் வகித்தாலும் உங்கள் மனதுக்கு நெருக்கமான அடையாளம் எது என்று கேட்டபோது மானம் மிகு சுயமரியாதைக்காரன் என்று அவர் பதிலளிக்கும் அளவிற்கு ஈரோட்டு குருகுலத்தில் கொள்கை பாடம் படித்த தந்தை பெரியாரின் மாணவராய் மிளிர்ந்தார். அமைச்சர் பதவி என்றாலும் தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்றாலும் இரண்டையும் ஒன்றாக கருதுபவன் என் தம்பி கருணாநிதி என்று உச்சி முகர்ந்து பாராட்டிய பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாய் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காத்தவர் கலைஞர். ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ நாடி வந்த இடம் இதுவல்ல என்று 14 வயதில் அவர் தூக்கிய இந்தி எதிர்ப்பு பதாகையை இன்று இந்தி பேசாத மாநிலங்கள் அத்தனையும் தூக்குகின்றன. வைக்கம் வீரர் வழியில் அவர் வார்த்த சமூக நீதி தத்துவத்தை இன்று இந்தியாவே எதிரொலிக்கிறது. கலைஞர் முன்வைத்த மதவாத எதிர்ப்பு என்னும் கொள்கை தத்துவம் இன்று இந்தியா முழுவதும் பாசிச சக்திகளை பயந்து நடுங்கச் செய்கிறது. வாழும்போது நின்ற தொகுதிகளில் எல்லாம் வென்ற கலைஞர்தான் வாழ்ந்து மறைந்த பிறகும் கொள்கை வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் நடைபோடும் திராவிட மாடல் அரசுக்கு தலைமை ஏற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞரின் கனவுகளை, லட்சியங்களை சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் தீட்டி தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக முந்தச் செய்திருக்கிறார். எப்போதும் கலைஞரின் இதயத்தில் இடம் பிடித்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கொள்கைகளை அணையா சுடராக எப்போதும் ஏந்திச் செல்லும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 6 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அவரின் நூற்றாண்டை கொண்டாடி, நூற்றாண்டு நிறைவு விழாவையும் கொண்டாடி ஒவ்வொரு நாளும் கலைஞரின் நினைவுகளை போற்றி வருகிறோம். இன்று மட்டுமா அவரின் நினைவு நாள்? ஒவ்வொரு நாளும் அவரை நினைவு கூர்ந்தே செயலாற்றுகிறோம். இன்னும் பல நூற்றாண்டுகள் கலைஞரின் புகழ் வாழும். அவரது நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி திராவிட இயக்க பணி தொடர்வோம்.